அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அதிசயங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மால் சமைக்கிறாரு. ஒரு சின்ன வயசுல நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்க மாட்டாரு சாரு. வீடு கூட்டுவாரு, விளக்குவாரு, துவைப்பாரு, எல்லா வேலையும் செய்வாங்க. அதுவும் துவைக்கும் போதெல்லாம் நம்மளை அலாசருக்கே விட மாட்டான். நான் அலாசரமான்ட்டு. அப்போல்லாம் வாஷிங் மிஷின் கிடையாது. நானே துவைக்கிறனால தம்பி வந்து அலாசருக்கு நிறைய நாள் வந்துட்டு அப்பதான் அலாசிட்டு அப்படியே தண்ணியில விளையாடலாம். அது ஒரு ஜாலியா வீலுக்கு. அப்புறம் மறுபடி கூட்டுறது, துவைக்கிறதும் சரி, விளைக்கல் வருது எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். இப்ப அப்படியே வளர 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 ஏதாவது ஒரு வேலை சொன்னோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துடும். உடனே வந்து வேலை செய்யறதுக்கு வந்து மைண்ட் செட்டே சுத்தமா வராது. அது பூண்டெல்லாம் தொழில் சொல்லிட்டோம்னா உடனே ஐயோ படிக்கிற பையனை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றான். படிக்கவே மாட்டான். ஆனா பூண்டு தொழில் சொல்லிட்டா மட்டும் படிக்கிறேன்றான். அப்புறம் பால் வாங்கறதுக்கு அப்படிதான் 10 தடவை சொல்லணும். முன்னாடி எல்லாம் அவனையும் போய் பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சு கொடுங்க அப்படிமா. இப்ப நம்ம வந்து பால் வாங்கிட்டோம் சாமி அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நேத்தெல்லாம் ஈவினிங் சொல்லி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பால் வாங்கிட்டு வந்தே கொடுக்கல. கடைசியில நான் கொத்தமல்லி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு அதிசயமா நேற்று நைட்டு நான் இல்லாதப்போ ஏதோ சார் வந்து ஒரு டிஷ்ஷை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க என் தம்பி. நீங்க சொல்லி கொடுத்தனால அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு அவங்களா வந்து இன்னைக்கு நான் சமையல் நான் கத்திரிக்காய் என்ன செஞ்சது, எண்ணெய் கத்திரிக்காயா, எண்ணெய் கத்திரிக்காய். நானே இது வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சது இல்லைங்க. உண்மையிலேயே இவ்வளவு நாள் சமைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது. தம்பி செய்யறான். இன்னைக்கு தம்பியோட சமையல் எண்ணெய் கத்திரிக்காய் மதியம் லஞ்சு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அப்புறம் வீட்டுல அவர் வந்து கோவக்காய் பொரியல் வேணுனாரு. அதனால கோவக்காய் அரைஞ்சு வச்சிருக்கேன். அதை நான் வணக்கணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க. எங்க வீட்டுல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட தம்பி சூப்பரா சமையல் பண்ணி கொடுக்குறான். அது ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாலே அது சூப்பரா இருக்கும். அதுலயும் பையன் செஞ்சு அம்மா சாப்பிடுறதுல பேரானந்தம். ஓகே, தேங்க்யூ. பை 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 கௌதம். ஓ பாய்.